விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்றைக்கு தாவேகாவை சுற்றி நிறைய வதந்திகள் இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில போய் இணைய போகிறது, அதிமுக கூட்டணியில போய் இணைய போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, தாவேகா இப்ப என்ன மனநிலையில் இருக்கிறது, நடிகர் விஜய் அவர்கள் இப்ப என்ன மனநிலையில இருக்கிறார் என்பதை பத்தி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். விஜய் அவர்கள் இந்த சங்கீதா விவகாரம் வருவதற்கு முன்பு வரை தெம்பா இருந்தார். சங்கீதா விவகாரம் ஒருமுறை தெம்பா இருந்தார். ஏன்னா அந்த கரூர் விவகாரத்துல 41 பேர் இறந்த போது கூட தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. அந்த 41 பேர் இறந்ததற்கு காரணம் விஜயும் ஒரு ஆள், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் விஜயின் மீது ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. இது திமுகவினுடைய சதி, செந்தில் பாலாஜியினுடைய சதி அப்படின்னு மக்கள்ல ஒரு சில பேர் அதையும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. தாவேகாவினர் முழுமையாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்த போது கூட விஜய் அவர்கள் இவ்வளவு பாதிப்படையல, அவருடைய ஓட் பேங்க் என்பது இவ்வளவு சேதாரம் அடையல. இன்றைக்கு ஹைதராபாத் நிறுவனம் பாராவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் 30,000 பேர்னு கணக்கு வச்சு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்கிட்ட ஒரு சர்வே எடுத்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுது. அதுல விஜய்க்கு ஓட் பேங்க் என்பது 13%. நாங்க சொன்னல 10 to 15% இந்த டிவிகேனுடைய ஓட் பேங்க் இருக்குன்னு நான் சொன்னல. அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்கு சதவிகிதம் என்பது பெரும்பாலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில், அதாவது இப்ப விழுப்புரம் இருக்குன்னா விழுப்புரம் சுத்தி அவ்வளவுதான், உள்ள கிராமங்கள் வரைக்கெல்லாம் அவருடைய செல்வாக்கு அப்படியே ஊடுருவல. அதை அந்த நிறுவனம் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறது. அந்த பாராவில் நிறுவனம் 13% விஜய்க்கு வாக்கு வங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சர்வேல அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொன்னதும் ஆல்மோஸ்ட் அதுதான். தமிழ்நாட்டுல எந்த ஒரு புதிய கட்சி தொடங்கினாலும் 10 to 15க்குள்ள, அவ்வளவுதான். 15 தாண்டியதாக வரலாறு இல்லை. அதை தான் நாம சொல்லணும் அதுக்குள்ள. அப்போ இந்த ரிசல்ட்டும் வருது. சரிங்களா? இதுதான் அவருடைய ஓட் பேங்க். அந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகும் கூட இவர்கள் தெம்பாக இருந்தார்கள். ஆனா எந்த விஷயத்துல இவருடைய ஓட் பேங்க் அடி வாங்கினது அப்படின்னா, சங்கீதா விவகாரம் வெளிவந்த போது டோட்டலா உடைஞ்சிட்டாரு விஜய். அந்த விவகாரம் வெளிவந்த பிறகு நடந்த தஞ்சாவூர் மீட்டிங்கா இருக்கட்டும், வேலூர் கிட்டையா இருக்கட்டும், அவர் நடத்தின அந்த மீட்டிங்ல, அதன் பிறகு நடத்தின மீட்டிங், இங்க மகளிர் தினத்துல அவர் நடத்தின மீட்டிங்ல கூட அவருடைய பேச்சில அந்த ஒரு எனர்ஜியோ, அவர் ஃபேஸ்ல ஒரு எனர்ஜியோ சுத்தமா கிடையாது. அவரை செல்வாக்கு ரீதியாகவும் வெளியிலையும் உடைச்சிருச்சு, உள்ளையும் உடைச்சிருச்சு. வாழு வெளியில சிரிச்சிட்டு இருக்கலாம், ஆனா உள்ள, அதாவது வெளியே சிரிக்கிறேன் உள்ள அழுகிறேன், இதுதான் விஜயனுடைய நிலைமை. உள்ளுக்குள்ள அவரை அந்த அளவுக்கு பாதிச்சு டேமேஜ் ஆகியிருக்கு இந்த விவகாரம். என்னன்னா, சங்கீதா இப்படி பொது வெளியில போட்டு உடைப்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நடிகர் விஜய் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அதை செஞ்சுட்டாங்க சங்கீதா. ஓகேங்களா? அப்ப இது பெரிய டேமேஜை அவர் கொண்டு வந்துருச்சு. என்னுடைய உறவினர்கள், எனக்கு தெரிந்த நபர்களே அவ்வளவு தீவிரமான விஜய் ஃபேன்ஸை உடைச்சிட்டாங்க. அவர் இப்படி பண்ணுவார் நாங்க எதிர்பார்க்கலைங்க அப்படின்றாங்க. ஏன்னா களத்துல விமர்சனத்தை அவங்க தான் சந்திப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல ஒரு சிஸ்டர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, எல்லாரையும் ஃபேமிலியில கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த சிஸ்டரு அந்த ஃபேமிலியில இருக்கவங்கள்ட்ட பேச முடியல. எல்லாரும் பாத்தியா உன் விஜயோட லட்சணத்தை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த சங்கீதா விவகாரம் விஜய கிராஷ் பண்ணிடுச்சு, உடைச்சு வச்சிச்சு. செல்வாக்கு ரீதியாகவும் உடைச்சிருச்சு, அந்த ஓட் பேங்கையும் உடைச்சிருக்கு. போடலாங்க, ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போங்க அப்படின்னு நினைச்சவங்களை கூட எல்லாரும் மாதிரி தாண்டா இவனும், சொந்த குடும்பத்தையே பார்த்துக்காதவன் எப்படியா நாட்டை பார்த்துக்குவான், என்னையா தலைவன் அப்படின்ற இதுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவரை உடைச்சிருச்சு. இப்போ ஏற்கனவே கூட்டணிக்கு எவனும் வரல. இந்த ராகுல் வர மாதிரி சிக்னல் கொடுத்துட்டே இருந்தாரு. கடைசியில அவரு பை பை விஜய், பை பை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு திமுகவில் சேர்த்துட்டார். இப்ப இதிலும் தனித்து விடப்பட்டு விட்டார். கூட்டணிக்கும் யாரும் வரல, குடும்பத்திலையும் பிரச்சனை, இந்த சட்ட சிக்கல்கள் மொத்தமா விஜய் அப்படியே முழு பிரஷருக்குள்ள அவரை அடக்கி வச்சிருக்கு. அவர் இப்ப யோசிக்கிறார், நாம ஏதாவது கூட்டணிக்குள்ள போயிருக்கலாமோ, அப்பவே நம்மளை கூப்பிட்டாங்களே, 40 சீட்டு தரேன்னாங்களே, அப்பவே நம்ம போயிருக்கலாமோன்னு இப்ப யோசிக்கிறாரு விஜய் அவர்கள். அவரை கெடுக்கிறதுக்குனே ஒரு லகுட பாண்டி இருப்பான்ல, அந்த லகுட பாண்டி தான் ஜான் ஆரோக்கியசாமி. அந்த பைத்தியார பயலுக்கு ஒண்ணுமே தெரியாது.
என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா அவரு விஜய் கிட்ட பணம் வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு. உள்ள வந்து குடும்பத்தை களைச்சு விட்டதான் மிச்சம். ஏன்னா தாவேகா தம்பிகள் காசே வாங்காம இணையதளத்துல களமாடிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா. அதுக்கு இவனுக்கு எதுக்கு ஆலோசனை கொடுத்தனே தெரியல. தாவேகா தம்பிகள் அவர்களே ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி அவங்களே வந்து இணையதளத்துல களமாடிக்கிட்டு இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமியுடைய வேலை என்ன சொல்லு? ஜான் ஆரோக்கியசாமி செய்த ஒரு வேலையை சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, அந்த ஜான் ஆரோக்கியசாமி என்ற லகுட பாண்டி தான் இவர் விஜய் காதுல போயிட்டு, சார் 35% ஓட் பேங்க் இருக்கு சார், நீங்க எலெக்ஷன் பக்கத்துல நீங்க பிரச்சாரத்துக்கு வந்தா 40% ஓட் பேங்க் சார், தனிச்சு நாம ஆட்சி அமைக்கலாம் சார் அப்படின்னு காதுல ஓதுறது இந்த ஜான் ஆரோக்கியசாமி. ஆனா ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, அந்த ஆதவ அர்ஜுனா முகத்துல மட்டும் பொலிவே கிடையாது. சமீபத்துல கூட ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. அந்த முகத்தை பார்க்கும்போது அதுல பொலிவே கிடையாது. திமுக வந்து என்னை பயன்படுத்திக்கிட்டு விட்டுடுச்சு, அதனாலதான் நான் வெளியில வந்தேன். அதாவது இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யணும் வரல, விஜயை முதல்வர் ஆக்கணும்னு வரல ஆதவ அர்ஜுனா. திமுக அவரை அவமதித்து விட்டது. திமுக பதவியேற்பு விழாவில் அவரை முதல் வரிசையில உட்கார வைக்கலையாம், தூக்கி கடைசியில போட்டாங்களாம். முதல் வரிசையில ஃபேமிலி தான் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். அதனால அவர் தூக்கி பின்னாடி போட்டதால கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்களாம். எனக்கு உரிய மரியாதை இல்லை, ஜெயிச்ச உடனே என்ன மறந்துட்டாங்க. அப்போ திமுகவை பழிவாங்க தான் இவர் தாவேகாவில் இணைந்தார். புரியுதுங்களா? இவர் ஒன்றும் விஜய் முதல்வர் ஆக்குவதற்கு வரல. ஆனால் அந்த ஆதவ அர்ஜுனா உண்மையை சொல்றாரு விஜய் கிட்ட. அந்த ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு. அதுவும் இந்த சங்கீதா விஷயம் வெளிவந்த பிறகு இருந்து ஆதவ கிட்ட ஒரு உற்சாகமே கிடையாது. அவர் ஒரு உண்மைதான தகவல்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய நிறுவனம் வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் தான் தொடர்ச்சியாக தாவேகாவுக்காக சர்வே எடுத்துக்கிட்டு வர நிறுவனம். 15 நாளைக்கு ஒரு தடவை சர்வே எடுக்கிறாங்க. ஃபீல்டு எப்படி இருக்கு, களம் எப்படி இருக்கு, ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு, மக்கள் மனநிலை எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு 15 நாளைக்கு ஒரு தடவை ஆதவ அர்ஜுனாவுடைய நிறுவனமான காமன் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் தான் அந்த சர்வேயை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல ரிப்போர்ட் பாசிட்டிவா இல்ல. அண்ணே கூட்டணிக்கு நாம போய் தானே ஆகணும், இல்லைன்னா தோத்துருவோனே, தோத்துட்டோம், ஒருவேளை மு.க. ஸ்டாலின் வந்துட்டாங்கன்னா கட்சியை சின்ன பண்ணாம ஆக்கிடுவாங்கன்னு கரெக்டா இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆதவ அர்ஜுனா தான். செங்கோட்டையன் இதான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டாரு. கூட்டணி அவசியம் கூட்டணி அவசியம்னு. கடைசியில் அவரை கைட்டி விட்டாங்க. அவரு ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்காரு, சீக்கிரம் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா திமுக கூட ஓபிஎஸ் கூட போயிட்டு சைஞ்சா காட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆதவ அர்ஜுனா 15 நாளைக்கு ஒரு தடவை வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாக சர்வேக்களை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு விஜய்கிட்ட. அண்ணே ஆரோக்கியசாமி சொல்றத நம்பாத, இவங்க தொடர்ச்சியாக இந்த சங்கீதா விவகாரத்துக்கு பின்னாடி மக்கள் மைண்ட் வந்து பெருசா மாறி இருக்கு அப்படின்னு அந்த உண்மைய ஆதவ அர்ஜுனா விஜய் கிட்ட சொல்லி இருக்கிறாரு. இப்போ விஜய் மைண்டு இன்னும் கன்வின்ஸ் ஆயிருக்கு, கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையை திறந்து இருக்கிறார்கள். அந்த பாதை தான் என்டிஏ அலையன்ஸுக்கான பாதையை தாவேகா இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறது. தாவேகா திறந்து வைத்திருக்கு, வாங்க பேசலாம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. பவன் கல்யாண் மூலமாக அந்த விஷயம் பேசப்பட்டு வருகிறது. அவ்வளவுதான், இதுல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. பவன் கல்யாண் நட்பு ரீதியில விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் கன்வின்ஸ் ஆயிருக்காரு, கூட்டணிக்கு நாம போய் தான் போகணும் போல இருக்கு. ஏனென்றால் இந்த தாவேகாவில் வந்து வேட்பாளர்கள் தேர்வுன்னு இருக்குல்ல, 234 தொகுதிக்கும் வேட்பாளர் நிறுத்துவதற்கு வேட்பாளர்களை தேடுவதற்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாவேகா தரப்புல. ஏன் அலையறாங்கன்னாக்க ஆட்கள் இருக்காங்க, செலவு பண்ண ஆட்கள் இல்லை. ஆட்களை நிறுத்துறதுனா 234 தொகுதி 234 பேரை போயிட்டு அங்கங்கே ஒரு ஆளுனாக்க தாராளமா நின்றுவாங்க. ஆனா செலவு பண்ணணும்ல, அதிமுக திமுகவுக்கு எதிராக செலவு பண்ணணும்ல, அதுக்கு ஆள் இல்ல. விஜயாலையும் செலவு பண்ண முடியாது. 234 தொகுதிக்கு செலவு சம்பாரிச்ச காசு இதுவரையும் சம்பாரிச்ச காசு தூக்கி கொடுத்தாக்க நடுத்தருவுல தான் நிக்கணும் விஜய். புரியுதுங்களா? நடுத்தருவுல தான் நிக்கணும். அதனால இப்ப கன்வின்ஸ் ஆகி இறங்கி வந்திருக்காரு. நம்ம கிட்ட வேட்பாளர்களும் பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் இல்ல, செலவு பண்ண காசும் இல்ல, அந்த சொந்த வாழ்க்கையும் நாரிடுச்சு, கேஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல கூட்டணிக்கு போலான்ற முடிவுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவுடைய கல யதார்த்தமான அந்த ரிப்போர்ட் விஜய் அவர்கள் பார்த்து அவர்களிடம் சென்று போனதால் சரி நாம ஏதாவது கூட்டணிக்கு ட்ரை பண்ணுவோமோ அப்படின்ற ரீதியில ஒருபடி இறங்கி வந்திருக்கா. இன்னும் எதிர்வரும் காலங்கள்ல என்னென்ன விஷயங்கள்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகும், தெரிய வரும். என்ன ஒரு மைண்ட் செட்ல விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டணிக்கு போகிறாரா அல்லது தனித்து நின்று நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாகத்தான் குதிக்க போறாரா என்று நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி என்ற ஒற்றை நபர் தான் இன்றைக்கு விஜய கெடுத்து குட்டிச்சவராகினது.
இதை விஜய் அவர்கள் 2026 தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை தனித்து நின்று போட்டியிட்ட பிறகு 2026 பிறகு தனித்து நின்று போட்டியிட்டு ஒருவேளை தோல்வி அடைந்தால் அப்பொழுதுதான் உண்மையான அரசியல்னா என்ன, உண்மையான கலை யதார்த்தம் என்னன்னு அப்பதான் விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்குவாரு. அன்னைக்கு இருக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு ரைடு, அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஆக தாவேகாவினுடைய இன்றைய நிலை ஒரு குழப்பமான நிலையில இருக்காங்க. அதனுடைய தொண்டர்கள் எந்த பக்கத்து போறது, எந்த பக்கம் பேசுறது, எதுக்கு முட்டு கொடுக்கறதுன்னே தெரியாம இன்றைக்கு அவர்கள் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் தாவேகாவினுடைய நிலைமை. ஒருபடி கூட்டணிக்காக மீண்டும் இறங்கி வந்திருக்கிறார் விஜய். பார்ப்போம் சக்சஸ்ஃபுல்லா நடத்துறாங்களா, அல்லது இந்த வாய்ப்பையும் கோட்டை விட்டுட்டு நான் தனித்து நின்று தலைகளாகத்தான் குதிப்பேன்னு சொல்லி குதிச்சு மொத்த அரசியல் களத்தை நாசமாக்க போறாங்களான்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.